நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது நான் ஆதி கிட்ட ஆதி, முதல்ல நீங்க இருந்து போ. இல்ல, அப்பா ஏதோ என்கிட்ட பேசணும்னு வர சொன்னாரு. நான் பேசிக்கிறேன், நீ கிளம்பு. அம்மா நான் சொல்றேன்ல, கிளம்பு ஆதி. இப்ப நீங்க எதை மனசுல நினைச்சுக்கிட்டு ஆதி கிட்ட இப்படி ஒரு சத்தியத்தை கேட்டீங்க? சொல்லுங்க, ஆதி கிட்ட இப்ப சத்தியம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத ஒரு பொண்ண ஆதி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என் உயிரை விட்டுருவேன்னு சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, ஆதி நம்ம அந்தஸ்துக்கு பொருத்தமில்லாத பொண்ண லவ் பண்ண கூடாதுன்னு தானே அவன்கிட்ட சத்தியம் வாங்க பாத்தீங்க? எனக்கு நீ முக்கியம் அகிலா. நான் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு என் பையனோட விருப்பம் முக்கியங்க. எனக்காக எதுக்கு அவனோட ஆசைகளை தியாகம் பண்ணணும்? நம்ம ஆதியை பத்தி உனக்கு தெரியாதா அகிலா? உன் மனசுல இருக்கிறத அவன் கிட்ட சொல்லிட்டா ஆதி ஒரு நாளும் உன் விருப்பத்துக்கு எதிரா நடந்துக்கவே மாட்டான். பிரச்சனையே அதுதாங்க. ஆதி மத்த பசங்க மாதிரி இல்லங்க. இப்ப வரைக்கும் அவன் ஏன் விருப்பப்படிதான் நடந்துகிட்டு இருக்கான். இப்ப இந்த விஷயத்த போய் அவன் கிட்ட சொன்னா ஆதி அவன் மனசுல இருக்கிற ஆசைய தியாகம் பண்ணிடுவான். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. அவன் விருப்பப்படி அவன் எந்த பொண்ணு வேணாலும் செலக்ட் பண்ணட்டும். ஒருவேளை அது நம்ம அந்தஸ்துக்கு பொருத்தமில்லாத பொண்ணா அமைஞ்சிட்ட அது காலத்தின் தீர்ப்புன்னா ஆதியோட சந்தோஷத்துக்காக நான் என் உயிரையே விட்டுருவேன். அந்த காலம்தான் முடிவு பண்ணணும், நீங்களோ நானோ இல்ல. மனசுக்குள்ள இருக்கிற காதல பெரியய்யா கிட்ட சொல்லாம மறைக்கிறதுக்கு இதுதாமா காரணம். நான் என் காதல சொன்னா பெரியய்யா நிச்சயமா அகிலாமா கிட்ட சம்மதம் கேட்பாரு. பெரியய்யா விருப்பத்துக்கு அகிலாமாவும் சம்மதம் சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்க போறத நினைச்சா பயமா இருக்குமா. அகிலாமா ஏற்பாடு பண்ண கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சது கூட பெரியய்யா என்ன மறக்கணும், என்ன மறந்துட்டு அகிலாமா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். நான் பண்ணது தப்பாமா? நான் எடுத்த முடிவு தப்புன்னா எனக்கு ஒரு சரியான முடிவை நீங்களே காட்டுங்கம்மா.
நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. மாப்ள நல்ல சமயத்துல வந்தீங்க மாப்ள. நான் உங்க வீட்டுலதான் இருக்கேன்னு சொன்னா நம்ப மாட்டேன்றாங்க மாப்ள. டீசெண்டா எல்லாம் அடிக்கிறாங்க மாப்ள. மாப்ள வந்துட்டாரு பாருங்க. உடம்பு வேற அடிக்கிறது வாட்டமா இருக்கா, அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு பழகுறாங்க மாப்ள. மாப்பிள வந்துடுறா அடிக்கடா. என்னன்னு கேளுங்க மாப்ள, என்னன்னு கேளுங்க மாப்ள. இதுக்கு வேற அடிக்கிறீங்க? இவனை உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும், எங்க ரிலேட்டிவ் தான். மும்பைல இருந்து வந்திருக்காரு. அவரே நிதானம் இல்லாம இருக்காரு. அவரே எங்க அடிக்கிறீங்க? இவன் போட்டிருக்க கோட்டை பார்த்து ஏமாந்துட்டோம். கையில பணமே இல்லாம அவங்கிட்ட பணம் இருக்குன்னு பொய் சொல்லி எங்க கிட்ட பந்தயம் கட்டி தோத்து போயிட்டாங்க. மாப்ள வெற்றி சொல்லிட்டு சூதுல சாதாரண மாப்ள. பந்தய பணத்தை எடுத்து வைடான்னா நான் யாரு தெரியுமா, அகிலாண்டேஸ்வரி யாருன்னு தெரியுமான்னு கேக்குறான். எங்களை ஏமாத்துறது மட்டும் இல்லாம எங்க கிட்டே குரல் கொடுக்குறான். இவனா ஓடுங்க நல்லா. இருங்க இருங்க, அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? அதிகம் இல்ல மாப்ள, ஆஃப்டர் 10,000. இதுக்கு போய் டீசெண்டா எல்லாமே நடந்துக்கிறாங்க மாப்ள. ஐயோ பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான் இவன். உங்களுக்கு பணம் தானே வேணும்? ஆமா, நான் தரேன். எவ்வளவு? 10,000 ரூபாய் கொடுங்க. கோட்டை போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்தலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. சொல்லி வைங்க, இது மும்பை இல்ல சென்னை. வாங்க ஒழுங்காடுறா. போயிட்டாங்களா ஏய், மாப்ள? இதே மும்பையா இருந்தா அவனுங்கள ஒரு கை பாத்துருப்பா மாப்ள. ஒழுங்க மாப்ள. இப்படி வா. வா. நான் மும்பைல யாரு தெரியுமா? நீங்க எப்போ வந்தீங்க சுந்தரம்? நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் பெரிய தம்பி. எல்லாத்தையும் கும்பலா நின்னு வேதனையோட பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னால அது மட்டும் தான் முடியும். அழாதீங்க, அதான் குருவை காப்பாத்திட்டோம். இவரை நீங்க காப்பாத்திட்டீங்க பெரிய தம்பி. என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறது? சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். குரு வா. எந்திரி. மாப்ள வீடு வந்துருச்சா மாப்ள? வந்துருச்சு. மாப்ள ஏன் ரோடு குண்டும் குழியுமா இருக்கு? ரோடு சரியில்லை மாப்ள. வண்டியில ஏறுங்க சுந்தரம். நான் வண்டி எடுக்கிற பெரிய தம்பி, நீங்க உட்காருங்க. இல்ல, நீங்க டிரைவ் பண்ண வேண்டாம், வண்டியில ஏறுங்க. வாங்க.
அங்கேயே நில்லு. அம்மா கோவமா இருக்காங்க. ஒருவேளை பெரியய்யா கோவிலுக்கு வந்தது கோயில்ல நடந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்ப? நல்ல கேள்வி. தீந்தடி. அம்மா, அது வந்து நான் இன்னொரு வார்த்தை பேசாத. உன்னை இந்த வீட்ல தங்க வச்சதுக்கு நீ எனக்கு காட்டுற மரியாதை இதுதானா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்வதி. எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம்? யார் கொடுத்த துணிச்சல் இது? ஆதி இருக்கான், எப்படியோ உன்னை காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கையில தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பார்வதி. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் எப்பவும் போல சாமி கும்பிடுதா கோவிலுக்கு போனேன். அதுதான் நீ பண்ண தப்பு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ எப்பவும் போல சாமி கும்பிட கோவிலுக்கு போயிருக்க கூடாது. அந்த தப்புக்காக தான் நான் இப்ப உன்னை அடிச்சேன். நீ கோவிலுக்கு சாமி கும்பிட போனப்போ தானே அந்த நந்தினி உன்னை ஆள் வச்சு கடத்திட்டு போனா. நீ இப்போ அதே மாதிரி கோவிலுக்கு தனியா போயிருக்க. அந்த நந்தினி உன்னை மறுபடியும் கடத்திட்டா என்ன பண்ணுவ? நான் கொடுத்த வரத்தை நிறைவேற்ற முடியாம செஞ்சு என் பரம்பரைக்கே களங்கத்தை ஏற்படுத்தணும்னு அந்த நந்தினி டார்கெட் பண்ணிருக்கா. அதுக்காக வரம் கொடுத்த என்னை விட வரம் வாங்கின ஒன்னதான் நந்தினி குறி வச்சிருக்கா. எனக்கு உன் உயிர் முக்கியம் பார்வதி. அதனால நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சுத்தம். நான் கூட இவ கோயில்ல வச்சு ஆதிய கட்டி பிடிச்ச விஷயம்தான் இவளுக்கு தெரிஞ்சு போய் இப்படி பொங்கிட்டு இருக்கான்னு நினைச்சா இன்னமும் இந்த சமையல்காரிக்கு பாதுகாப்பா அவ எச்சரிக்கையா இருக்கணுமா, அவ உயிரை காப்பாத்தணுமா வந்து சேர்ந்திருக்கா பாரு. நந்தினி என்னை அடைச்சு வச்சிருக்கும் போது சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருந்தம்மா. அதுக்காகத்தான் நான் கோவிலுக்கு போனேன். அதுக்காக வாடி நீ கோயிலுக்கு போன? அங்க அவனை கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இங்க வந்து அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னமா நடிக்கிறடி. நீதான் அடிக்கடி சொல்வியே இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரின்னு. உன் கல்யாணம் முடியற வரைக்கும் முன்ன மாதிரி நீ வீட்டை விட்டு தனியா வெளியில எல்லாம் போக கூடாது, புரிஞ்சுதா? சரிங்கம்மா. போ, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா.
என்னத்த தனியா உட்காந்து ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. யோசிச்சுட்டு தாண்டி இருக்கேன். எந்த சமையல்காரியை இந்த வீட்டை விட்டு ஒரேடியா ஒழிச்சு கட்டணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சிட்டு இருக்கணும். அவளை அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து ஒரு வாரத்துக்கு தங்க வச்சிருக்கா பாரு. அதுவும் அவ கல்யாணம் முடிகிற வரைக்கும். அத நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடி. உங்களுக்கே எப்படி இருக்குன்னா கல்யாணம் வரைக்கும் அவ ஏன் கூட ஏன் ரூம்ல என்னோட தான் தங்குவா. எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் உங்களாலதான் அத்தை. என்னடி சொல்ற? நானும் அவளை ஒரு ரூம்ல தங்க வைக்க சொன்னேன். நீங்க தங்க வைக்க சொல்லல. ஆனா நீங்க நினைச்சிருந்தா அந்த பார்வதிய வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாம். என்னடி புதிர் போடுற? நான் ஒண்ணு புதிர் போடல அத்தை. நீங்க பண்ண காரியம் தான் எனக்கு விளங்காத புதிராவே இருக்கு. நீ எதை சொல்ற உமா? ஆதி மாமாவும் சமையல்காரியும் கோவில்ல கட்டி புடிச்சுட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. என்கிட்ட நீங்க சொன்னத அப்படியே அகிலா அத்தை கிட்ட சொல்லியிருந்தா அத்தை அந்த சமையல்காரிய வீட்டுக்குள்ள சேர்த்திருப்பாங்களா? இந்நேரம் அடிச்சு விரட்டி இருப்பாங்கல்ல. நீங்க ஏன் அத்தை அதை செய்யல? அதுதான் எனக்கு புரியல. ஏண்டி நீ ஏன் இவ்ளோ யோசிக்கும் போது நான் யோசிக்காம இருப்பேனா? ஆனா ஆதி அந்த சமையல்காரி விஷயத்துல நான் ஆதாரம் இல்லாம அகிலாண்டேஸ்வரி முன்னாடி போய் எது சொன்னாலும் அது எனக்கு எதிரா பாயுண்டி. ஏற்கனவே 2 தடவை நான் அனுபவப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல உமா, இந்த குரு பையன் இருக்கானே, என்னமோ அவன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணாம அமைதியா இருங்கன்னு சொல்லிருக்கானே. ஆமா ஆமா, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு குரு பிடிவாதமா இருக்கான். எல்லாத்துக்கும் மேல அந்த சமையல்காரி உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிதான் அவளுக்கு பாதுகாப்பு வேணும்னு இந்த வீட்டுல அகிலா அவளை தங்க வச்சிருக்கா. அவ மேல இவ்ளோ அக்கறை வச்சிருக்கா அகிலா கிட்ட. நான் பாட்டுக்கு கோயில நடந்ததை சொல்ல போக குரு சொன்ன மாதிரி புள்ள மேல இருக்கிற பாசத்துல அவங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டினானா அப்புறம் எனக்கு சிகப்பு கொடி தாண்டி. அப்புறம் அந்த சமையல்காரி இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாகி என்ன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சுப்பார். உங்க பாடு திண்டாட்டம் தான் அத்தை. அதையெல்லாம் யோசிச்சுதான் கோயில்ல நடந்த அந்த கர்மத்தை நான் அகிலா கிட்ட சொல்லல. நீயும் எங்கேயும் போய் உளறிட்டு இருக்காத. நான் சாப்பிடுறத தவிர வேற எதுக்கும் வாய திறக்க மாட்டேன் அத்தை. கல்யாணம் வரைக்கும் தானே அவ இங்க இருக்க போறா, இருந்துட்டு போகட்டும். அவளுக்கும் குருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி இங்க இருந்து மும்பைக்கு அனுப்பி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவ இந்த எல்லைக்கே வரமாட்டான். சரி அத்தை, அந்த சமையல்காரி வந்திருப்பா, நான் ரூமுக்கு போறேன். அவ மேல எப்பவும் கவனமா ஒரு கண்ணோட இரு, புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. போ. ஓகே அருண், நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு, ஆதி வந்தனே சொல்லிடு. ஓகே, நான் மார்னிங் வர்றேன். பை, குட் நைட். ஒழுங்க மாப்பிள்ள. குரு பார்த்து சார், பார்த்து வேணாம், பார்த்து விழுந்துருப்பா. நான் உள்ள மாட்டேன், நான் ஸ்டடியா இருக்கேன். வாஷம் என்ன ஜாதி? என்னாச்சு ப்ரோ? சின்ன மாப்பிள்ள, ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? இவ்வளோ லேட்டா ஆபீஸ் கிளம்புனா ஸ்டாஃப் எல்லாம் எப்படி சீக்கிரம் வருவாங்க? என்ன மாப்பிள்ள, நீங்க பார்த்து பொறுப்பா நடந்துங்க மாப்பிள்ள. நான் பொறுப்பா நடந்துக்கணுங்களா? அத நீங்க சொல்றீங்க, அதுவும் இந்த நிலைமையில. ரொம்ப நல்லா இருக்குங்க மாப்பிள்ள, ரொம்ப நல்லா இருக்கு.